ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎஃப்ஆர் ப்ளூ இயர் கப்பியோட குட்டிங்களை வந்து தனியாக எடுத்து வைக்க போகிறோம். எங்கே வைக்க போகிறோம்னா நம்ம ஃபேன்சி கப்பியெல்லாம் ஒரு டப்பில் வச்சுருந்தோம். அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் ஒரு இரும்பு ட்ரம்மில் போட்டு வச்சிட்டோம். அது நான் போன ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அந்த டப்பா வந்து இப்போ காலியாக தான் இருந்துச்சு. சரி குட்டிங்க கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, ஆனால் க்ரோத் பெருசாக இல்லாதனால பிரித்து வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப குட்டியாக இருக்க ஃபிஷ்ஷை மட்டும் இதில் வச்சுக்கலாம், கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததை வந்து தனியாக வச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டு நான் இப்படி குட்டியாக இருக்க ஃபிஷ்ஷை மட்டும் இதில் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கிட்ட இருக்கும், கண்டிப்பாக 100க்கு மேலே தான் இருக்கும். நான் வந்து 100ன்னு சொல்கிறேன் ஒரு ரவுண்டாக. இதில் வந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம டேங்க்கை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப குட்டியாகவும் இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸும் இருந்துச்சு. ஆனால் அது எப்படி இருந்தாலும் இதில் ஃபீடு போட்டோம்னா அந்த பெரிய ஃபிஷ் தான் வந்து நிறையா சாப்பிடும், குட்டி ஃபிஷ்ஷுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து பிரித்து வைக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் டேங்க்கையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். ஃபுல்லாக எடுத்து டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த ப்ரீடிங் பாக்ஸும் வச்சுருந்தோம், அதையும் நான் வெளியவே எடுத்துகிட்டு நான் டேங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், குட்டியாக நிறைய ஃபிஷ் இருக்கும், அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த சைஸ் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே எனக்கு க்ரோத் ஆகிருக்கும். ஏன்னா நான் வந்து ஸ்பேஸ் கம்மியாக கொடுத்தனால லேட்டாக தான் க்ரோத் ஆகுது. ஸ்பேஸ் அதிகமாக கொடுத்தீங்கன்னா நல்லாவே க்ரோத் ஆகும். அதனால் அந்த கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கிறதெல்லாம் நம்ம பக்கெட்டில் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நம்ம இந்த டேங்க்கையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு நான் மேக்ஸிமம் இதில் வந்து பெரிய சைஸாக இருக்கிறது எல்லாமே எடுத்து தனியாக வச்சுட்டேன், ரொம்ப குட்டியாக இருக்கிறதையும் தனியாக வச்சுட்டேன். ஓரளவுக்கு அடல்ட் சைஸு மட்டும் இதில் வச்சுக்கலாம், இதில் வச்சு நம்ம அப்படியே சேல் பண்ணால் கேட்டால் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இதிலே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அப்படி இதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 பக்கம் ஓரளவுக்கு பெரிய சைஸில் ஃபிஷ்ஷு கிடச்சி. இதெல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கிறது. பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் குட்டி ஃபிஷ்ஷும் கிடச்சி. இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு குட்டி ஃபிஷ்ஷு அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா க்ரோத் கம்மியாக இருக்குது என்கிட்ட, ஸ்பேஸ் இல்லாதனால சரியாக க்ரோத் பண்ண முடியல என்னால். உங்களுக்கு நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது என்ன சைஸில் இருக்குது அது என்ன சைஸில் இருக்குன்ட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் தனித்தனியாக வச்சா தான் வேலைக்காகும். இது வந்து பார்த்திங்கன்னா அழுக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தண்ணி வந்து நான் மொத்தமாக ஊற்றாமல் இப்படி தான் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா மேக்ஸிமம் இதில் இருக்கிறதெல்லாம் குட்டி ஃபிஷ் தான், நிறையா தண்ணி ஊற்றினோம்னா ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து இன்னொரு பக்கெட்டில் தண்ணி மட்டும் ஃபில்லப் பண்ணி இல்லை பொறுமையாக இறக்கிட்டு இருந்தேன். இதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு. அப்புறம் பக்கெட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தோம், ஒரு 2 வச்சுருந்தோம், மாஸ்கோ ப்ளூவும் அப்புறம் வந்து நம்ம ஏஎஃப்ஆர் கப்பியோட குட்டியை வந்து நம்ம பக்கெட்டில் வச்சுருந்தோம். அதோட க்ரோத் பார்த்தேன், ஏன்னா இதுங்களை தான் வந்து நம்ம ஃபுல் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வைக்க போகிறோம். பார்த்துட்டு எடுத்து பார்த்தேன், எப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு இருக்குது, ஒரு 6-7 மேல் நல்லா பெருசாக இருக்குது, ஃபீமேலும் இருக்குது. அது போக இன்னும் நிறைய ஃபீமேல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆக வேண்டியது இருக்குது. இதுங்களெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ரிலீஸ் பண்ணி விட்டேன். ஏன்னா இதுங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப நல்லா சீக்கிரமாக க்ரோத் ஆகும், நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துடலான்ட்டு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா குட்டிங்களை வளர்க்கும் போல் அந்த டப்பில் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தேன் மொத்தம் எவ்வளோ ஃபிஷ் இருக்கும், அப்புறம் எவ்வளோ மணி பிளான்ட்டு வந்து நல்லா க்ரோத் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக்கப் பண்ணிட்டு மெடிசனும் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு தான் ஃபிஷ்ஷும் வந்து விட்டுருக்கோம். அப்புறமா நான் இது கண்ணாடி டம்ளரில் போட்டு காமிச்சிருப்பேன். இதில் வந்து பெருசு வந்து நம்ம பேரண்ட் ஸ்டாக்கு, சின்னதாக இருக்கிறது வந்து இப்போ வளர்ந்தது. நல்லாவே கொஞ்சம் கலர் மட்டும் வரணும்னு நினைக்கிறேன், வளர்ந்ததுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை வச்சு பார்த்தேன் எப்படி இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற கப்பையும் வந்து அந்த டேங்க்கை க்ளீன் பண்ணிட்டு அந்த பக்கெட்டை க்ளீன் பண்ணிட்டு சால்ட்டும் மெடிசனும் ஆட் பண்ணிட்டு அந்த பக்கெட்டில் ரிலீஸ் பண்ணிட்டோம். இதில் கொஞ்சம் க்ரோத் ஆகிறத வந்து டக்குன்னு நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டுடலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. ஏன்னா இதுலேயும் நிறையாவே இருந்தோம்னா இதில் சுத்தமாக ஸ்பேஸே இல்லை. ஏன்னா இது பக்கெட் வேறு, டப்பா இருந்தால் கூட சமாளிச்சிடலாம், பக்கெட்டுன்றனால கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாச்சு அப்படின்னு தெரிஞ்சாவே நம்ம வந்து மேக்ஸிமம் எடுத்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சிடலான்னு ஒரு பிளான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுக்கு ஒரு டேங்க் வச்சுருக்கேன், அப்புறமா அடல்ட்டுக்கு ஒரு டேங்க் வச்சுருக்கேன், அப்புறம் ஸ்டார்டிங் பிறந்தோன்னே இருக்கிற குட்டிகளுக்கு ஒரு டேங்க் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் நடுவில் இருக்க குட்டிங்களுக்கு ஒரு டேங்க். மொத்தம் ஏஎஃப்ஆர் ப்ளூ கப்பிக்கே 4 டேங்க் வைக்க வேண்டியதாக இருக்குது. க்ரோத் பண்ணுறது கொஞ்சம் இடம் பெருசாக இருந்துச்சுன்னா ஈஸியாக க்ரோத் பண்ணிடலாம் போல் இருக்குது. அப்புறம் இந்த டேங்க் நேற்று நானும் க்ளீன் பண்ணேன், ஆனால் மறுபடியும் டஸ்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு தண்ணி ஊற்றிட்டு பார்த்தா இவ்வளோ நத்தை இருக்குது, எனக்கே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இந்த அளவுக்கு நத்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த டேங்க்கெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னாவே தெரியும். க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரீடிங் பாக்ஸையும் உள்ளே வச்சுருக்கோம், ப்ரீடிங் டப்பையும் அதையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுலேயும் வந்து மெடிசனு சால்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டு வாட்டர் ஃபில்லப் பண்ணிட்டேன். அதில் ஒரே ஒரு ஃபீமேல் இருக்குது,
பட் அது எப்போ குட்டி போடுன்னு தெரில. பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே போட்டுரும். 1 வீக் கேப்பில் குட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போட்டுச்சுன்னா அதோட அப்டேட்டையும் தரேன். அப்படியே இந்த டேங்க்கையும் நம்ம வந்து லைட்டாக வாட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா போன டைம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே விட்டாச்சு. கொஞ்சம் தான் அழுக்கு இருக்குது, இதையும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ நம்ம ஃபுல் ரெட் கப்பியோடது வந்து க்ளீன் பண்ணி ஒரு 10 டேஸ் பக்கம் ஆயிடுச்சு. அதனால் அழுக்கு மட்டும் எடுக்கணும். ஏன்னா அதுலேயும் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் ஃபீமேலு குட்டி போடுன்னு நினைக்கிறேன். அதனால் ரெடியாக இருக்கணும். அப்புறம் இந்த டேங்க்கில் ஒரு பிளான் இருக்குது. பட் நான் அதை எப்படியும் இன்றைக்கி பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ மண்டே தான் அதை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நெக்ஸ்ட் வீக்கில் நான் வந்து அந்த வீடியோ நான் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக வேறு ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தேன்னா ஃபுல் வீடியோவாக போடுறேன்.